வணக்கம். இன்னைக்கு டைரக்டா தமிழ்ல ரிலீஸ் ஆகிற ஒரு படத்துக்கு எதிர்பார்ப்பு இருக்குன்னா அது கண்டிப்பா வணங்கானுக்கு இருக்கு. யூடியூப் சேனல்களுடைய பூமுக்கு அப்புறம் இயக்குனர் பாலா எடுக்கிற படம் அப்படிங்கிறதுனால என்னவோ இந்த வாட்டி ஓப்பனா பல சேனல்களுக்கு பேட்டிகள் கொடுத்திருந்தாரு. அதுல அவர் பேசுறத பார்க்கும்போது ரொம்ப பொறுமையா பக்குவமா பேசுறாரு. ஸோ இந்த படம் அவருடைய வழக்கமான படம் போல இருக்காது அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். அருண் விஜய் தாண்டி படத்துல மெயின் கேரக்டர்ஸ் நடிச்சவங்க எல்லாமே பெருசா அறிமுகம் இல்லாத நடிகர்களாக தான் இருந்தாங்க. மிஷ்கின், சமுத்திரகனி ரெண்டு பேரும் செகண்ட் ஹாஃபுக்கு மேலே தான் படத்தில் வராங்க. ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான். ஸோ இந்த வணங்கான் இயக்குனர் பாலாவுடைய கம்பேக்காக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துங்க கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணங்கான் கன்னியாகுமரியில் இருக்காங்க அருண் விஜயும் அவருடைய தங்கச்சி ரிதாவும். காது கேட்காத பேச முடியாத மாற்றுத்திறனாளியான அருண் விஜய் சரியான கோவக்காரரு. தான் கண்ணு முன்னாடி என்ன அநியாயம் நடந்தாலும் தட்டிட்டு தான் கேட்பாரு. அப்படிப்பட்ட வயலண்ட் பார்ட்டி. இவர் இப்படியே சுத்திட்டு இருந்தா நிறைய பிரச்சனை எடுத்துட்டு வருவாரு அப்படின்னு அவருடைய ஃபேமிலிக்கு கார்டியன் மாதிரி இருக்கிற ஒரு சர்ச் ஃபாதர் அருண் விஜயை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு காப்பகத்துல வேலைக்கு சேர்த்து வர்றாரு. இதுக்கு நடுவில் ஹீரோயின் ரோஷினி பிரகாஷோடைய ஒன் சைட் லவ் காமெடி குத்துக்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அருண் விஜய் அவர் வேலை செய்யற அந்த ஹோம்ல நடக்கிற ஒரு அநியாயமான விஷயத்த ஃபர்ஸ்ட் ஹேண்ட் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பண்ற விஷயங்கள்னால அவருடைய வாழ்க்கையும் அவர் தங்கச்சி வாழ்க்கையும் பாதிக்கப்படுது. அந்த அநியாயம் என்ன, அதுக்காக அருண் விஜய் என்ன பண்ணாரு, அவரும் அவர் தங்கச்சியும் என்ன ஆனாங்க, இதெல்லாம் தான் இந்த வணங்கான். பாலா படத்தில் ஒரு ஹீரோ நடிக்கிறாரு அப்படின்னா அது அவருக்கான ஒரு லைஃப் டைம் பெர்ஃபார்மன்ஸா இருக்கும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒரு டைம்ல இருந்துச்சு. ஆனா அது இன்னும் இந்த படத்துல நடக்கல. ஏன்னா அருண் விஜய் இதை விட சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. ஸ்டில் அருண் விஜய் கோட்டிங்கிற தன்னுடைய கேரக்டர் ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப அழுத்தமா போர்ட்ரே பண்ணியிருக்காரு. மொத்த படத்தையும் கேரி பண்றது இவருடைய நடிப்பும் பிரசன்ஸும் மட்டுமே. தங்கச்சியா ரிதாவும் நல்லா நடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹாஃப் முழுக்க அழுதுகிட்டே இருக்கணும். பட் அது நமக்கு சலிக்காத வகையில் அதை புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க. டூர் கைடா பல மொழிகளில் பொய் பேசி ஃப்ராடுத்தனம் பண்ற இயக்குனர் பாலா யூனிவர்ஸோடைய குறும்புக்கார கதாநாயகியா ரோஷினி பிரகாஷ் கவனிக்க வைக்கிறாங்க. ஆக்சுவலா படத்துல வைட் ரேஞ்ச் ஆஃப் எமோஷன்ஸ் காட்டுற ஸ்கோப் இவங்களுக்கு தான் இருக்கு. அதை அவங்க நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரிக்டான ஜட்ஜா மிஷ்கின், அதை விட ஸ்ட்ரிக்டான போலீஸா சமுத்திரகனி, ரெண்டு பேருமே பெர்ஃபெக்டான சாய்ஸஸ். வில்லன்கள்ல யோகன் சாக்கோ அந்த கேரக்டருடைய கிரீப்பினஸை சரியா போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ரோஷினியோட அம்மாவா வர கவிதா கோபியும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. விளிம்பு நிலை மனிதர்களுடைய வாழ்க்கை, அவங்க வாழற சூழல், அந்த சூழல்ல அவங்களுக்கு எதிராக நடக்கிற அநியாயங்கள், அதை தட்டி கேட்கிற ஹீரோன்னு தன்னுடைய வழக்கமான கதைக்கு புதுசா ஒரு ஊரையும் சில புது கேரக்டர்ஸையும் வச்சு சுவாரஸ்யப்படுத்த முயற்சி பண்ணியிருக்காரு இயக்குனர் பாலா. கன்னியாகுமரி ஊருடைய சூழல், அருண் விஜய் முதலா போலீஸ் கிட்ட மாட்டும் போது நடக்கிற சில காமெடிகள், சர்ச் ஃபாதர் பாலசிவாஜியோட கேரக்டர், இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல மிஷ்கின் கேரக்டரோட அறிமுகம், அருண் விஜய் கேரக்டர் போலீஸ் கிட்ட மாற்றுறது, அதுக்கப்புறம் சமுத்திரகனியோட விசாரணை, அருண் விஜய் வில்லனை சேஸ் பண்ற அந்த சீக்வன்ஸ், அவர் தங்கச்சி கேரக்டரோட அவருக்கான ஒரு சென்டிமெண்ட் மொமெண்ட், இதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் ஆகுது. பட் பாலா படங்கள்லயே பீட்டன் டு டெத்னு சொல்லப்படுற லிட்ரல் பீட்டன் டு டெத் பிளாட்டை வச்சு புதுசா எதுவும் பண்ண முடியாம த்ரூ அவுட் த ஃபிலிம் நம்ம பொறுமையா சோதிச்சுட்டே இருக்காங்க. படத்துல டென்ஷன் கொஞ்சம் ஓல்ட் ஆகுது அப்படின்னா அது இந்த படத்தோடைய திரைக்கதைனால இல்லை. பாலா படம்ல அப்போ இங்கே ஏதாவது ஒரு அவசம்பாவிதம் நடந்துருமோ, இங்கே இந்த கேரக்டர் செத்துருமோ, இங்கே வயலண்டாக ஏதாவது வந்துருமோன்னு டென்ஷன் வந்து இன்பில்ட்டாவே நம்மளுக்கு இருக்குல்ல. அந்த டென்ஷன் தான் அங்கே வேலை செய்யுது. அந்த ஹோம்ல நடக்கிற முக்கியமான சீக்வன்ஸ் படமாக்கப்பட்ட விதம் அவருடைய படத்துடைய கிளைமேக்ஸ் மாதிரியே ஆடியன்ஸுக்கு ஒரு ஷாக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டுமே இருக்கு. விளிம்பு நிலையில ஆதரவு இல்லாத பெண்களுக்கான நீதி, அவங்க பாதுகாப்பு பற்றிலாம் பேசுகிற இந்த படத்தில் முக்கியமான சீக்வன்ஸோடைய படமாக்கம் இன்னும் கூட டிக்னிஃபைடா சென்சிபிளா இருந்திருக்கணும். ஆரம்ப கட்டத்தில் இயக்குனர் பாலா படங்கள்ல இருந்த அந்த ரானஸ், புரூட்டாலிட்டி, அவர் பேசின எமோஷன்ஸ், காட்டின உலகம், கேரக்டர்ஸ்லாம் ரொம்ப புதுசா இருந்தது. பட் அவரே அதை பலமுறை பண்ணிட்டாருங்கிறதுனால திரும்ப அதே பேட்டர்ல அதே பார்க்கும்போது மைண்ட்ல அதை ஏத்துக்க முடியல. நியாயஸ்தனான ஹீரோ தொடர்ந்து ஹீரோயின் ரோஷினியை அடிச்சுட்டே இருக்கிறது, தான் தங்கச்சியை பத்தி கொஞ்சமும் யோசிக்காம அடுத்தது பிரச்சனையில மாற்றதெல்லாம் அந்த கேரக்டர் மேல நமக்கு எம்பத்தி வர விடாம பெரிய முரண்களாவே இருக்கு. நாம நினைச்ச விஷயங்கள் நினைச்ச மாதிரியே நடக்கிற இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல வர ஒரு டிராஜடிலாம் டோட்டலா அர்த்தம் இல்லாத ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான ஒரு டிராஜடியாவே இருக்கு. படம் முடியும் போது என்ன படம் இது, இந்த உலகத்துக்கு சொல்ல வர விஷயம் என்ன, இதுல புதுசா என்ன இருக்கு, ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்க்க வேண்டிய காரணம் என்னன்னு நிறைய கேள்விகள் மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. மொத்தத்துல இந்த வணங்கான் இயக்குனர் பாலாவுடைய முந்தைய படங்கள் எதையுமே பார்க்காத ஒரு புது ஜென்ரேஷன் ஆடியன்ஸுக்கு மேபி கொஞ்சம் புதுசா தெரியலாம். பட் நம்மள மாதிரியான ஆட்களுக்கு இது அவர் படங்களுக்கான ஒரு ஸ்டார்டர் பேக் மாதிரி, ஹைலைட்ஸ் ரீல் மாதிரி தான் இருக்கே தவிர எந்த விதத்திலையும் அவருடைய சிக்னேச்சர் இருக்கிற அழுத்தமான ஒரு ஃப்ரெஷ்ஷான படைப்பா இல்லவே இல்லை. அகைன் ஏன் அப்படிங்கிற கேள்வி தான் மைண்ட்ல ஓடுது. ஸோ நீங்க இதுல எந்த மாதிரியான ஆடியன்ஸுங்கிறத வச்சு பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸ்ல மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. யூஎன் கொடுத்திருந்தாலும் கண்டிப்பா இது அடல்ட்ஸ் ஒன்லி சர்டிஃபிகேஷனுக்கு உகந்த படம், அதை மறந்துடாதீங்க.